கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யெகோவா அபீர் என்பது இயேசுவின் வித்தியாசமான எபிரேய பெயர்களில் ஒன்றாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். யெகோவா அபீர் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்று சொல்லி. ஆம், இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக, ஆயத்தப்படுத்துகிறவராய் மாத்திரம் அவர் வரவில்லை, அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகவும் இந்த பூமிக்கு வந்தார். அது மாத்திரமல்ல, ஆதி நாட்களிலும் அவர் அப்படிதான் ஒரு வல்லமையுள்ள கர்த்தராய் இருந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். யெகோவா அமீர் என்கிறதான சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக யார் யாருக்கு தேவன் வெளிப்பட்டார் என்று வேதம் அழகாய் வெவ்வரமாய் அறிவிக்கிறதை பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். யாத்திரையாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற 3 முற்பிதாக்களுக்கு சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அப்படியானால் இந்த 3 பேருக்கு அவர் அப்படி வெளிப்பட்டபடினால் 3 பேருக்கு உண்டான நன்மைகள் என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் வாசித்து பார்த்தால், ஆபிரகாமுக்கு தேவன் சர்வ வல்லமையுள்ளவராய் வெளிப்பட்டார். அதனால் உண்டான நன்மை திரும்ப அவன் பழுகி பெருகினான். கர்த்தர் நல்லவன். 2வதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால், ஈசாக்குக்கு தேவன் தரிசனமானார். அதனால் உண்டான பலன் என்ன தெரியுமா? அவன் ஐஸ்வர்யவானும் மகா பெரியவனுமாய் மாறினான். கர்த்தர் நல்லவர். 3வதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் வாசித்து பார்த்தால், யாக்கோபுக்கு தேவன் தரிசனத்தில் வெளிப்பட்டார். அதனால் உண்டான விளைவும் நன்மையும் என்னவென்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, 1, விக்கிரகங்கள் யாவும் புதைக்கப்பட்டது. 2வது, கர்த்தருக்கு பலியிடுவதற்கு பலிபீடம் கட்டப்பட்டது. இது யாக்கோபின் வாழ்க்கை. இப்படி 3 முற்பிதாக்களுக்கு சர்வ வல்லமை உள்ளவராய் வெளிப்பட்ட தேவன் அந்த 3 பேருக்கும் விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுத்துள்ளார். கர்த்தர் யெகோவா எலோஹிம் ஏமேட். ஆம், இயேசுவின் வித்தியாசமான எபிரேய பெயர்களில் யெகோவா எலோஹிம் ஏமேட் என்பது அவருடைய அபூர்வமான நாமத்தில் ஒன்றாயிருக்கிறது. இதை குறித்து வேதம் சொல்லும் போது, எரேமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று இதற்கு அர்த்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். யெகோவா எலோஹிம் ஏமேட் என்கிற மெய்யான கர்த்தர் என்றால் யார்? அவரின் தன்மைகள் என்ன என்று சொல்லி வேதமே அற்புதமாய் சொல்லுகிறது. நாம் கவனிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால், இயேசுவே மெய்யான தேவன் என்று வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தரே மெய்யான தெய்வம், ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவே மெய்யான தெய்வம். கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்பட்டதாக. அப்படி மெய்யான தெய்வமாக இயேசுவின் தன்மைகள் என்னவென்று அதே வசனம் தொடர்ந்து நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 1, அவர் சத்தியம் உள்ளவர். 2வது, அறிந்து கொள்ளக்கூடியவர். 3வது, தேவனுடைய குமாரன். 4வதாக, புத்தியை நமக்கு தருகிறவர். 5வதாக, பிதாவின் குமாரன். 6வதாக, இயேசு கிறிஸ்துவாய் வாழ்ந்தவர், வந்தவர். 7வதாக, சத்தியம் உள்ளவர். 8வதாக, மெய்யான தேவனானவர். 9வதாக, நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட மகிமையான 9 தன்மைகளை கொண்டவர்தான் யெகோவா எலோஹிம் ஏமேட் என்கிற மெய்யான கர்த்தர் என்று அழைக்கப்படும் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட மகிமையான இயேசுவை தான் நாம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பின்பற்றுகிறோம். ஆனபடினால் இந்த உலகத்தில் நாம் தான் சிறந்தவர்கள். நம்மோடு தான் கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய தேவன் உண்மையாகவே மெய்யான இயேசு கிறிஸ்து. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென்.